அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விமர்சனங்களும் விளக்கங்களும் என்ற தொடரின் கீழாக இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி, இந்த உம்மத்துக்காக அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக தந்த சிறப்புகளில் ஒன்று, ஒருவர் துஆ ஓத மற்றவர் ஆமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சு இமாம் வலல்லாலின்னு சொன்னோடனே அதுக்கு ஆமீன் சத்தமா சொல்றாங்க. ஆனா தனியா துவா ஓதும் போது அதுக்கு ஆமீன் கிடையாது, அதெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படின்றாங்க. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூட்டு துவாவிற்கு ஆமீன் சொல்லக்கூடிய இந்த நிஅமத்து உலகத்திலே எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கலன்றாங்க. ஹதீஸ்ல வருது, ரெண்டே நபிமார்கள் மட்டும் செஞ்சாங்க பிரத்யேகமா. யாருன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா ஓத ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்கியம் யாருக்குன்னா, இந்த உம்மத்தாகி முஹம்மதுக்கு தான் தந்திருக்கிறான் அல்லாஹ். வேற எந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒருவர் துவா ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் ஆக்கி வைக்கவில்லை. அப்ப இது ஒரு பெரிய பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, யூதர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பார்த்து பொறாமப்படுறாங்களாம். அதாவது 3 விஷயத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திய முஹம்மதியாவுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்தானா. நம்ம அதை சாதாரணமா நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒண்ணு கிப்லாவை காபத்துல்லாவாக ஆக்கி கொண்டது. இது அல்லாஹ் நமக்கு தந்த பிரத்யேகமான சிறப்பா. இதை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஏன்னா யூதர்களுடைய கிப்லா என்ன அப்படின்னா பைத்துல் முகத்தஸ். நமக்கு ஆரம்பத்துல கிப்லா தொழுகிறது, முன்னோக்கி தொழுகிறது பைத்துல் முகத்தஸா தான் இருந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, யூதர்களும் இதைத்தான் நோக்கி தொழுகிறாங்க, நம்மளும் இந்த நோக்கி தான் தொழுகிறோம், காபாவை நோக்கி திருப்பி கிப்லாவாக ஆக்கப்பட்டிருந்தா சிறப்பாக இருக்குமே ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, சில நேரத்தில் தொழுதுகிட்டு இருக்கும்போது இப்படியே வானத்தை நோக்கி பார்ப்பாங்க, வஹி ஏதாவது வராதா அப்படின்னு. இப்ப அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை பொறுத்து ஆயத்தை இறக்கி வச்சுட்டா, நபியே நீங்கள் உங்கள் கிப்லாவை உங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி காபாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா மஸ்ஜிதை கிப்லத்தைன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. கிப்லத்தைன் அப்படின்னா என்னன்னா 2 கிப்லாவுடைய பள்ளின்னு அர்த்தம். அவங்க தொழுகையை ஆரம்பிக்கும் போது ஒரு கிப்லாவை பைத்துல் முகத்தஸ் நோக்கி ஆரம்பிச்சாங்க. ஆனா தொழுகை முடிக்கும் போது சட்டம் மாறினோடனே அப்படியே கிப்லாவை மாற்றப்பட்டு, அதனாலதான் அந்த பள்ளிவாசலுக்கு கிப்லத்தைன் வந்துச்சு. அப்ப இந்த கிப்லாவை காபாவாக முன்னோக்கி தொழ வைக்கக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான். இது அல்லாஹ் நமக்கு தந்த பெரிய சிறப்பு. இரண்டாவது, மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னானா, உங்க உம்மத்துக்கு சிறப்புக்குரிய ஒரு நாளை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களா, வாரத்துல 7 நாள்ல சனிக்கிழமை என் உம்மத்துக்கு சிறப்புக்குரிய நாளா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி, இன்னைக்கு அவங்களுடைய கோபம்லாம் யூதர்களுக்குலாம் சனிக்கிழமை தான் ஜும்மா அப்படின்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க உம்மத்துக்கு நீங்க ஒரு சிறப்புக்குரிய ஒரு நன்னாளாக தேர்வு செஞ்சு கொண்டோடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய காட்சியை பார்ப்பீங்க. இதெல்லாம் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த உம்மத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையா தேர்வு செஞ்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், உங்க உம்மத்துக்கு சிறப்புக்குரிய நாளாக தேர்வு செய்யுங்கன்னு சொல்லல. தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல, இங்க விஷயம் தான், உங்க உம்மத்துக்கு ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுத்தானா. அந்த 2 நபிக்கு தேர்வு செஞ்சுக்கோங்கன்னா நமக்கு அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான். வெள்ளிக்கிழமை உங்க உம்மத்துக்கு ஜும்மாவுடைய நாள். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக அனுஷ்டித்து வருகிறோம். அப்ப இந்த விஷயத்துல யூதர்களுக்கு ஒரு பொறாமை, அல்லாஹ் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறானே என்பது. மூணாவது விஷயம், இந்த உம்மத்துமார்கள் ஒருவர் துவா ஓத இன்னொருத்தர் ஆமீன் சொன்னாங்கன்னா, அந்த ஆமீன் சொன்ன அவருக்கும் அந்த முழு துவாவை ஓதிய நன்மைக்கும் கிடைக்கப் பெறுகிறார். இந்த ஞாபகத்தை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்,
துவாவுக்கு ஆமீன் சொல்றதுக்கு யோசிக்கிறோம், ஆதாரத்தை தேடுறோம், சொல்லணுமான்றோம். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த பிரத்யேக சிறப்புன்றாங்க சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஹதீஸ்களுடைய ரிவாயத்துகள்லாம் என்ன வருது அப்படின்னா, கூட்டு துவாவில் ஒருவர் துவா ஓத மற்றவர் ஆமீன் சொல்லும் போது அந்த ஆமீனோடு சேர்ந்து மலக்குமார்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் துவா ஓதும் போது மற்றவங்க ஆமீன் சொல்றோமா இல்லையா, அந்த ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்களே அல்லாஹ் என்ன செய்ய வைக்கிறானா, ஆமீன் சொல்ல வைக்கிறான். யாருடைய துவாவோடு மலக்குமாருடைய ஆமீனும் சேர்ந்து விடுகிறதோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நம்மளுடைய துவாவுக்கு என்ன செய்யப்படுகிறதா, வலு சேர்க்கப்படுகிறது. அப்ப நம்ம துவாவுல கபூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்க ஒருவர் துவா ஓதிட மற்றவர்கள் ஆமீன் கூறினால் அல்லாஹ் அந்த துவாவை நிச்சயமாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான். இது ஹாக்கிம் ஃபி மனாகிபி ஸஹாபா என்ற கிதாபில் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப துவா ஓதும் போது நம்ம ஆமீன் சொல்றதுக்கு ஆதாரம் தெளிவா இருக்கு. சரி, ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ரசூலுல்லாவும் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. சத்தமா சொல்லி இருக்கிறாங்களா, சத்தமாவே சொல்லி இருக்கிறாங்க. என்ன ஆதாரம்? நம்ம அடிக்கடி ஒரு ஹதீஸை கேட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படி ஏறும்போது ஆமீன், இரண்டாவது படி ஏறும்போது ஆமீன், மூணாவது படி ஏறும்போது ஆமீன் சொல்லிட்டு ஏறினாங்க. அப்ப அந்த ஜிம்மாவுடைய பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன இன்னைக்கு வழக்கத்திற்கு மாற்றமா மெம்பர்ல ஏறும்போது ஆமீன் 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 சொல்லிட்டு ஏறுறீங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, 3 விஷயத்துக்கு துவா செஞ்சாங்க, அந்த துவாவிற்கு தான் ஆமீன் சொன்னேன். இந்த ஹதீஸை நம்ம அதிகமா பயான்ல கேட்டிருக்கோம். அப்ப இங்க ஒருத்தர் ஓத இன்னொருவர் ஆமீன் சொல்லுவது அதான் கூட்டு துவா. அந்த கூட்டு துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். நபி அவர்கள் துவாவிற்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். அதே போல தொழுகையிலே வளர்ந்தாலின் என்று சொல்லி முடிக்கும் போது இமாம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்ததற்கு பின்னாடி மாமூன்கள் சொல்லக்கூடிய அந்த ஆமீனும் வலதுமாருடைய ஆமீனும் ஒன்று சேரப்படுகிறது. இப்பொழுது அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து சூரா மட்டுமல்ல, அது சூரத்துல் ஃபாத்திஹா அது சூரா மட்டுமல்ல, அது மிகப்பெரிய ஒரு துவா. அது அதனால்தான் அதற்கு ஆமீன் சொல்லப்படுது. இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது கூட்டு துவா என்பதும் கூட்டு துவாவிற்கு சொல்லப்படக்கூடிய ஆமீன் என்பதும் இஸ்லாத்திலே ஆதாரபூர்வமான செய்தி என்பது நமக்கு தெளிவாக்குது. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆமீன் சொல்றது யோசிக்கிறாங்க. கல்யாண வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை எப்படி அழைக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த நிக்காவிலே நாங்கள் அனைவரும் வருகை தந்து மணமக்களை ஹக்கில் துவா செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒன்னே துவா முடிஞ்ச பிறகு வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. என்ன செய்வாங்க, அந்த சில எல்லாருடைய கிருபை இப்ப பரவலா எல்லா இடத்துலயும் மாறி இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பூரா கந்தசாமி குருசாமி ராமசாமியா உட்கார்ந்துருப்பான். அவன் துவா செஞ்சா கபுலாகுமா? நம்ம எல்லாம் முதல்ல உட்காரணும். நம்ம வருவாங்க, எப்போ வருவாங்க, 1 மணிக்கு வருவாங்க. என்னங்க கல்யாணத்துக்கு இப்பதான் வரீங்க? ஆமா சார், கொஞ்சம் லேட்டு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட்டு. நம்ம முதல்ல கல்யாணத்துக்கு அழைக்கப்படுறோம்னா நம்ம முதல்ல அந்த துவாவுடைய மஜ்லிஸ்ல ஆஜராகும். சாப்பிடுறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் வர்றது தப்பு. நம்ம கல்யாணம்னா இன்னைக்கு 3 விஷயம்தான். நேரம் வரணும், மொய்ய கொடுக்கணும் ஒண்ணு, 2வது போஸ்ட் கொடுக்கணும் நல்லா, இப்படி ஒரு ஸ்டில்லு அப்படி ஒரு ஸ்டில்லு அப்படி ஒரு ஸ்டில்லு இப்படி சொல்லி 2வது, 3வது நேரம் டைனிங் ஹால் பூவாவை சாப்பிட்டோம்னா அதோட முடியும். இதான் கல்யாணம். இல்லைன்னா அப்படியே உள்டா போட்டுக்கிற நேரம் போய் டைனிங் போய் சாப்பிடுறது, அப்புறம் வேற வருது ஒரு போஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் ஒரு பொழியை கொடுக்கறது. இதுக்கு அசல் இல்ல கல்யாணத்துக்கு. நம்ம துவா அங்க பங்கேற்கப்படும், அந்த துவா ஓதப்படுது. இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல சில பேர் என்ன செய்யறாங்க, கல்யாணம் எல்லாம் கிடையாது, அது கூட்டு துவா தான் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது. அப்புறம் எப்படிப்பா கல்யாணம் நடத்துக்கிற? அது கல்யாணம் நடத்துற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. என்னடா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எப்படா ஆரம்பிச்சா? அது எப்பயும் ஆரம்பிச்சாச்சு. எது இந்த வஹாபி வீட்டு கல்யாணம் எல்லாம் பாருங்க, ஆரம்பிக்கிறதும் தெரியாது, நடத்துறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது, சாப்பாட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டான், எதுவுமே இருக்காது. ஆனா அப்படி கிடையாது. நம்மளுடைய மஹல்லா நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய நிகழ்ச்சி அப்படி கிடையாது. கராத் ஓதி ஆரம்பிக்கப்படும், மஜ்லிஸ் ஆரம்பிச்சிருச்சுப்பா, அதை வச்சு தெரிஞ்சுக்கிடுவாங்க.
ஆலிம்களுடைய வாழ்த்துறை நடக்கும். அதை வச்சு 4 விஷயங்களை கேட்போம். இப்பொழுது குத்துபா ஓதப்படுது, செவிதாந்தி கேளுங்கன்னு சொல்லுவோம். அப்ப குத்துபாவை செவிதாந்தி கேட்பாங்க. இப்பொழுது ஈஜாப் கபூல் நடக்குதுப்பா, அதுக்கு எல்லாரும் கவனிச்சு கேட்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் முடிவா துவா நடைபெறுது, எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி சலவாத்து ஓதி, சில இடங்கள்ல யானை வைத்து ஓதி, சங்கையான முறையை முடிஞ்சதுக்கு பின்னாடி சபை கலைவர். அது எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லல, ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லல. இப்ப இவ்வளவு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லாம் இருக்கு. ஆமீன் கேட்கறதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்கு. கூட்டு துவாவோட ஓதும் போது ஆமீன் சொல்லும்போது மலக்குமாருடைய ஆமீன் சேருது. அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வருமான ஆதாரம் தான் சொல்லப்படுது. ஏன் இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியலையா? இன்னைக்கு எத்தனை வீட்டு கல்யாணங்கள்ல கல்யாணம் நடக்கிற மாதிரியே இல்லை. நல்லா பாதுகாக்கணும். நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம மற்றவர்களை திட்டுவதற்காக குறை சொல்றதுக்காக இல்ல. நம்ம பாரம்பரியமா என்ன நடக்கிறோமோ அதை நடந்துகிட்டே இருக்கணும். எந்த வழியில பயணிச்சு வந்தோமோ அந்த விஷயத்துல நம்ம பயணிக்கணும். அதுதான் நமக்கு சொல்லணும். ஏன்னா எது ஹக்கோ அல்ல அதை என்னைக்குமே நினைக்க செய்வோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஹதீஸ சொன்னே அவன் யோசிக்கிறான், உடனே நம்ம தப்பா போயிட்டோமோ. அது தப்பு இல்லை, அவன் தப்பா சொல்லிட்டு இருக்கிறான், தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம். எதையுமே ஒண்ணு ஹராமே மார்க்கத்திற்கு முரணு அப்படின்னா முதல்ல அந்த இமாம் அங்கீகரிக்க மாட்டாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஹராம் எல்லாம் தெளிவா அரங்கேற்றப்படுகிறது, அதை தடுக்க முடியல. எதுவெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயமோ அதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்படுது, சொன்னா ஏத்துக்கிற முடியும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், வீடியோ தடுக்க முடியல. நேற்று அசருக்கு சொன்னாங்க, லஹா சொன்னாங்க. இன்னைக்கு பகிரங்கமான முறையில் என்ன செய்யறாங்க மக்கள்? கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரொம்ப பாபந்தியா இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி பொண்ணு மாப்பிள்ளை மேடை ஏறி அங்க எடுக்கக்கூடிய போட்டா. சில நேரத்துல நாங்க மண்டபம் விட்டு வேகமா வெளியே வர்றதுக்கு காரணம் அதுதான். நாங்க நின்றோம் அப்படின்னு வைங்களேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாங்க சேர்த்து, உட்காருங்க சேர்த்து, அங்க உட்காருங்க சேர்த்து, இங்க உட்காருங்க சேர்த்து. கல்யாணம் முடிச்சோடனே என்ன கிளம்பல, ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, கார் வெயிட்டிங், பைக்ல கொண்டு போய் அனுப்பிச்சுடுவா. ஏன் அப்படின்னா, இவரு கிளம்புனாலும் நம்ம மேடை ஏற்ற முடியும். போனேன் இந்த ஆள் நின்று இருந்தாலும் அடுத்த ஜிம்மாவை சொன்னாலும் சொல்லிடுவான், அதனால கிளப்பி விடும். அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளே நீங்க இருக்கு. நாங்க எதுக்கும் சொல்லல. அதாவது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரணும். தப்பு ஏன் அவங்க மட்டும் கல்யாணம் மட்டும் நின்று எடுத்தா நான் ஏன் எடுக்கணும்னு கூடாது? அவன் தெரியாம தப்பு செஞ்சுட்டான், நம்ம ஏன் தெரிஞ்சு செய்வானே? நம்ம வீட்டுல நிகழ்ச்சியில இருந்து மாற்றம் காணுவோம். நம்ம வீட்டு பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தி அந்த போஸ்ட் கொடுக்கும்போது நவுதுபில்லா பாதுகாக்கணும். அதுல பப்ளிக்கா வைக்கிறதே தப்பு. அதுல மாற்று மத சகோதர சார்ந்த இந்துக்கள்லாம் வந்து நிப்பாங்க பாருங்க. அவன் கேமராக்காரன் இங்க 4 பேர் நிக்க வேணாம், பாதி பேர் இங்க வாங்கன்னு பொண்ணு பக்கத்துல ஆம்பளை வந்து நிக்கக்கூடிய ஒரு காட்சி. இதுவெல்லாம் இதை பத்தி பேசினா போய்கிட்டே இருக்கணும், அதுக்குள்ள போக விரும்பல. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். ஆனா அதெல்லாம் கரெக்டா நிறைவேறுது. ஆனா நிறைவேற வேண்டிய விஷயத்துல நிறைய சுண்ணத்துகள்லாம் விடுபட்டு போகுது. இன்னைக்கு எத்தனை மாப்பிள்ள பாருங்க, தலையில தொப்பி போட்டு உட்கார்றதுக்கான சபதம் போடுன்னு சொல்லணும். சில பேர் போடுன பிறகுதான் போடுவாங்க, சில பேர் போடு இல்லாமதான் விவகாரம் அப்படின்ன பிறகு வேண்டா வெறுப்பான். அந்த தொப்பியை பார்த்தா போப்பாண்டவர்னா இழுத்து பிடிச்சு போட்டு, ஏன் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கோட்டு வாங்குறிய, ஆயிரக்கணக்கு செலவு பண்ணி வாட்சி வாங்குறிய, ஆயிரக்கணக்கு செலவு பண்ணி ஷூ சாக்ஸ் போடுறிய, ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு தொப்பி வாங்கி போட தெரியாது? ஆனா சல்லல்லாஹு ஸலவாத்து சொல்ற வரைக்குமாவது போடப்பா, அதுக்கப்புறம் நீ கல்வி போடு, போடாம அது வேற விஷயம். அந்த மஜ்லிஸ்ல ஜமாத் நிர்வாகிகள்ல இருந்து, இமாம்கள்ல இருந்து, முக்கியஸ்தர்கள் இருந்து, பெரியவங்கள்ல இருந்து துஆவுக்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, அதுக்காவது ஒரு அழகான முறையில் சீனத்தான முறையில் தொப்பி போட தெரியல. அங்க வந்து எனக்கு தொப்பி போடு போடாத ஒரு சண்டை. கடைசியில போடுன்னு சொன்னதுக்கு பின்னாடி தொப்பி போடு அப்படின்னு, சரி போடுங்க அப்படின்றாரு மாப்பிள்ள. கடைசியில பார்த்தா போடுங்க, தொப்பி இல்லை. இப்படியே பார்ப்பாங்க. எதுக்கு? எவன் தலையில இருந்து எடுக்கிறது, அவன் உடனே இப்படியே பிடிச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் எவனையாவது பிடிக்கி அப்புறம் போட்டு, அவன் தலை மண்டை இவ்வளவு பெருசா இருக்குமா, இழுத்து பிடிச்சி சட்டியை போட்டு அமைக்கிற மாதிரி அமுக்கி ஒரு மாதிரியா விடுவான். கண்ணியமான முறையில சட்டத்தனமா போடும் போது கண்ணியமான தொப்பி சுண்ணத்துங்க, வக்காலத்து, அது கண்ணியம், எவ்வளவு அழகு. சொன்ன அந்த சுண்ணத்துல
தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் தலப்பா கட்டுறதுக்கு எத்தனை ஆதாரம் இருக்கு? என்னைக்காவது மாப்பிள்ளை பாருங்க எத்தனை பேர் தலப்பா கட்டி உட்காந்துருக்காங்க. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்களே. தலப்பா கட்டுறதுக்கு எத்தனை ஆதாரம் தெரியுமா? 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 20 ஹதீஸ்களுக்கு மேலாக இருக்கிறது தலப்பா கட்டுறதுக்கு. எத்தனை மாப்பிள்ளை தலப்பா கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க? இதெல்லாம் சுன்னத்துகள் தான். ஆனா மக்கள் அதை கண்டுக்கிறது இல்லை. அருமையானவர்களே, பாரம்பரிய விஷயத்தை விட்டு நம்ம தடம்புரண்டு போறக்கூடாது. என்னைக்கு எதுல பயணிக்கிறோமோ அதுலயே நிக்கணும். 1000 பேர் 1000 கருத்து சொன்னாலும் நம்ம அதை பத்தி கேர் பண்ணி வைத்ததில்லை. நமக்கு முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தில் பயணிப்பதுதான் கண்ணியம். அந்த வகையில நாம் துவாவிலே நாம் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். கல்யாண வீடு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போய் அந்த சபையில போய் கலந்துக்கிட்டு துவா ஓதிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பிற்படுத்தி சாப்பிடுங்க. அந்த சாப்பிடாம போக அது விஷயம். நமக்கு துவா முக்கியம் இல்ல, துவா தான் முக்கியம். நான் பெருமைக்கு சொல்லல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய மருமகன் தந்தை அவங்க எங்க பாப்பா ஒரு விஷயத்தை எனக்கு ஆணித்தனமா சொல்லி கொடுப்பாங்க. எந்த கல்யாணமா இருந்தாலும் சரி, துவாவுக்கு முன்னாடி போனாதான் அது கல்யாணம். துவாவுக்கு முன்னாடி துவா முடிஞ்ச பிறகு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கடுமையான முறையில் திட்டு வரும். எனக்கு எங்க வீட்டுல உள்ளவங்க, உங்களாலதான் லேட் ஆயிருச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி போய் சோறு திங்கமா போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு ஏன் இப்படி கோவப்படுறாங்க இப்பதான் அது புரியுது. ஏன் அப்படின்னா துவாவுக்கு பின்னாடி போறது அது சாப்பாட்டுக்கு தான். யார் வருவாங்கன்னா காஃபியில் தான் வருவாங்க. நம்ம முஸ்லீம் நம்முடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க காத்து கொண்டு இருக்கிறான். நம்ம துவாவை எதிர்பார்த்து தாங்க அவங்க கஷ்டப்பட்டு பல மைல் தூரத்துல இருந்து வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சாங்க. அந்த பத்திரிகை எதுக்கு தெரியுமா? நம்ம துவாவை வேணும்னு இருக்காங்க. அந்த துவாவை நாம் மக்கள் அந்த துவாவை கூட நம்ம இந்த துவா ஓதுறோம். அஜர்த்து ஓதரன் ஆமீன் ஆமீன். இந்த ஆமீன் சொல்றதுக்கு தான் நம்ம போறோம். அது கூட சொல்லலைன்னா அழைக்கப்பட்டதற்கு அர்த்தம் இல்லை. ஆகையால் இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். கூட்டு துவாவில் நம்ம அழகான முறையிலே கடந்து கொண்டு துவா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்து தந்தல் புரிவானாக.